தற்போதைய அண்மை செய்தியாக கோவையில் திமுக கவுன்சிலர்கள் அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கோவையின் முதல் பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்ட கல்பனா ஆனந்த்குமார் தனது உடல்நிலை காரணம் காட்டி சரியில்லை என காரணம் காட்டி கடந்த மாதம் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து முறைப்படி தமிழக தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 6ஆம் தேதியான இன்று மேயருக்கான மறைமுக தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதற்கான தேர்தல் பார்வையாளராக தேர்தல் நடத்தும் அதிகாரியாக கோவை மாநகர ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 10:30 மணி அளவிலே இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. இதனிடையே கோவையில் உள்ள நேற்று நெல்லை மாநகராட்சி தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் திமுக கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக அதில் அதிருப்தி கவுன்சிலராக இருக்கக்கூடிய மற்றொரு கவுன்சிலர் எதிர்த்து போட்டியிட்டார், வேட்புமனு தாக்கல் செய்தார். இதிலே 23 வாக்குகளை அவர் பெற்றுள்ளார். இது திமுக கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது போன்றதொரு கட்சிக்குள்ளே உட்குழப்பம் வரக்கூடாது என்ற காரணத்தால் அமைச்சர் KN நேருவை பொறுப்பாளராக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இன்று நடக்கக்கூடிய கோவையில் மொத்தம் இருக்கக்கூடிய 100 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். இதில் பெரும்பான்மையாக 96 கவுன்சிலர்கள் திமுக, ஒரு கவுன்சிலர் சுயேட்சை, மற்ற இருக்கக்கூடிய 3 கவுன்சிலர்கள் மட்டுமே அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள். எனவே அதிமுக கட்சி எதிர்த்து போட்டியிட்டாலும் கூட 3 வாக்குகள் மட்டுமே பெறக்கூடிய சூழல் இல்லை. கட்சிக்குள் நிலவக்கூடிய குழப்பத்தின் காரணமாக வாக்குகள் மாறலாம் என்று திமுக தலைமை கணித்துள்ளது. ஏனென்றால் கோவையிலே இருக்கக்கூடிய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மீனாலோகு, லக்ஷ்மி இளஞ்செல்வி, தெய்வானை, அதே போல மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மாலதி, சாந்தி முருகன், கவுன்சிலர் அம்பிகா உள்ளிட்டோர் மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். தங்களுக்குத்தான் மேயருக்கான வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கட்சி தலைமை கொடுக்கும் என்ற நம்பியிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காமல் போட்டி கூட்டத்திலே இல்லாத ரங்கநாயகி, 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நேற்று நடந்த கூட்டத்திலேயே மீனாலோகு மண்டல தலைவர் மிகவும் அழுது கொண்டே தனது வெளிப்படையாக தலைமை தனக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டும் வண்ணமாக அழுது கொண்டே வெளியேறினார். இதற்கிடையே இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தலைமைதான் இன்று காலை 9 மணிக்கு திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இதில் திமுக தலைமை அறிவித்துள்ள ரங்கநாயகி, மேயர் வேட்பாளர் ரங்கநாயகிக்கு எந்த விதமான வாக்குகள் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் பதிவாக வேண்டும், திமுகவின் ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று கூறுவதற்காகவும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.